எல்லாருக்கும் வணக்கம். உங்கள மறுபடியும் என் சேனல் மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங். அ அது இல்லாம ரொம்ப யூஸ்ஃபுல்லானது கூட. ஸோ கவனமா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவ பார்க்கணும். ஸோ டாபிக்கே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குங்க. என்ன டாபிக்ன்னு கேட்டீங்கன்னா, ஹோபனோபனோ சேலஞ்ச். நான் ரெடி. நீங்க ரெடியா? ஸோ இந்த சேலஞ்ச் வந்து கண்டிப்பா உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய அளவுக்கு கண்டிப்பா இருக்குன்றத ஐல் ப்ராமிஸ் யூ. ஸோ வீடியோவை கடைசி வரலும் முழுமையாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்க்கணும் நீங்கள் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேலஞ்ச் அப்படின்னா என்ன சேலஞ்சுன்னு நான் சொல்ல வர்றதுன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருப்பீங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் உங்களை ரொம்ப நாளாக அது நினைக்கும் பொழுது எப்பயோ நடந்திருக்கும். அது நினைக்கும் பொழுது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் வெளியே வரும் இல்லையா? அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை ஒரு 5 to 10 மினிட்ஸில் உங்கள் உள்ளுக்குள்ளேருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வெளியே எடுக்க போகிறோம். இதுதான் இன்னைக்கோடைய சேலஞ்ச். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மட்டும் இல்லைங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லானது கூட. ஸோ பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபார் உதாரணத்துக்கு நான் சில விஷயம் சொல்லுறேன். சொல்லும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக அது புரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது என்னுடைய ஒரு ஒரு அம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மாவே வச்சுங்களேன். அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கும் அவங்க மாமியாருக்கும் பிரச்சனைனால அந்த வேதனைகளை குறித்து அதை நினச்சி அவங்க கஷ்டப்பட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட இப்போது அவங்களுக்கு 72 வயசு ஆகுது. ஒரு 50 வருஷமா அவங்களுக்கு இந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. எத்தனை வருஷம்? 50 வருஷம். அவங்க கல்யாண நாள்ல இருந்து இன்னைய வரையிலும் ஓடிட்டே இருக்கு. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, இன்னும் ஷாக் ஆயிருவீங்க. அவங்க மாமியார் சொன்னேன் இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து அவங்க இறந்து 25 வருஷம் ஆகுது. ஸோ இவங்க ஒரு 50 வருஷமா இத அப்படியே கேரி பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு அந்த டைம்ல அவங்க கூட நடந்த அந்த சம்பவங்கள், அந்த விஷயத்தெல்லாம் இன்னைக்கு நினைக்கும் பொழுது கூட அவங்களுக்கு அந்த வேதனை, அந்த வெறுப்பு, அந்த கோபம், அந்த பயம் இது எல்லாமே இன்னைக்கு கூட வருது. ஸோ இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். 2வது, அதே மாரி இன்னொரு நண்பர். அவர் வந்து இப்போ ரிட்டயர் ஆயிட்டாரு. ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டயர் ஆகி 8 வருஷம் ஆகுது. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆஃபீஸ்ல அவங்க சீனியர், அவங்க சுப்பீரியர் வந்து அவர வந்து நல்லா ஏதோ ஒரு விஷயத்துல அவர போட்டு ஒரு வழி பண்ணியிருக்காரு. அது அவர் இன்னைக்கு நினைக்கும்பொழுது கூட அவருக்கு அந்த பதட்டம், அந்த தடுமாற்றம், அந்த பயம், அவர் மேல உள்ள அந்த வெறுப்பு, கோபமெல்லாம் இன்னைக்கும் அவருக்கு வெளிப்படுது. ஸோ அத நெனச்சாலே போதும், அப்படியே பத்திக்கிட்டு வருது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸா கூட இருக்கலாம். இல்லன்னா, உங்க கூடவே ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்க ஸ்பௌஸ், இல்ல உங்க லவ்வர்ஸ், வாட் எவர் இட் மே பி. ஸோ அவங்க வந்து இப்போ உங்க கூட இல்லாம இருக்கலாம். உங்கள விட்டு விலகி போயிட்டு இருக்கலாம். இல்லன்னா, நீங்க உயிருக்கு உயிரா நேசிச்சிருப்பீங்க. உங்க ஸ்பௌஸா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு கூட உறவினர்கள், நண்பர்கள், அவங்க இந்த உலகத்தை விட்டு கூட போயிருக்கலாம். அத நினைக்கும் பொழுது, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வேதனை, அது எப்பயோ நடந்திருக்கும். அத நீங்க இப்படி நினைக்கும் பொழுதும் அந்த அழுத்தம், அந்த மன வலி இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரியான சில விஷயங்கள நீங்க எடுத்துக்கலாம். இல்ல இப்போ பண விஷயத்துல பார்த்தீங்கன்னா, யாராவது நம்பி நீங்க பணம் குடுத்துருப்பீங்க. அவரு மூலமா இத நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த முதலீடெல்லாம் செஞ்சிருப்பீங்க. ஆனா அது ஒரு பெரிய நஷ்டமா ஆகியிருக்கும். ஆனா, அந்த பெர்சன் வந்து அவருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாம நடந்துப்பாரு. அ அந்த பண விஷயம், அந்த ஏமாற்றம் இதெல்லாம் அவரால தான் நடந்தது அப்படின்னு நீங்க நெனச்சு அது வருந்தும் பொழுது, அது எப்பயோ நடந்திருக்கும். ஆனா, இப்ப நினைக்கும் பொழுது கூட அவன் இந்த மாரி ஏமாத்திட்டான், துரோகம் பண்ணிட்டான் அப்படின்ட்டு நீங்க உள்ளுக்குள்ளேயே உணர்ந்து, உங்களையே நீங்க வெந்து, நொந்து இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாரி இன்சிடென்ட்டா எடுக்கலாம். இல்லன்னா உங்களுக்கு வியாதி, அதாவது சில பேர் நெறைய பேர் பார்க்குறேன். டயபிட்டிஸ்க்கு மாசம் மாசம் 5000, 6000ன்ட்டு பே பண்ணிட்டு ஊசி, இன்ஜெக்ஷன், ஊசி, மாத்திரை இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. ஸோ அத போடுறது மட்டும் இல்லாம, அந்த வலி, அந்த வியாதிகள நினைக்கும்போது அவங்க உள்ளுக்குள்ள இருந்து ஒரு வேதனை வெளிப்படுது இல்லையா? ஸோ அந்த வேதனை எதுவானாலும் இருக்கட்டும். ஸோ இது எதுவா இருந்தாலுமே எல்லாமே ஒரு கேட்டகரியா நம்ம வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரியான இன்சிடென்ட் உங்களுக்கும் உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்த நினைக்கும் பொழுது, உள்ளுக்குள்ள இருந்து அந்த ஒரு வலி, அந்த வேதனை, அந்த ரொம்ப அந்த வெறுப்பு அதெல்லாம் வருது இல்லையா? அத நீங்க அப்படியே மனசுல கொண்டு வாங்க. இப்போ நாம எடுக்கப் போற இந்த ஹோப்பனோப்பனோ ஹீலிங் மூலமா அடுத்த 5, 10 நிமிஷத்துல இது கம்ப்ளீட்டா உங்கள விட்டு வெளிய போகுது அப்படின்ட்டு ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. கண்ண மூடிக்கங்க. ஜஸ்ட் இப்போ நீங்க இமேஜின் பண்ணுங்க. அடுத்த ஒரு 30 நிமிஷத்துக்கு 30 செகண்ட், 30 நொடி, 30 செகண்ட்ஸ்க்கு வந்து நீங்க ஜஸ்ட் கண்ண மூடிட்டு இமேஜின் பண்ணுங்க. உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்கள விட்டு வெளிய போயிருச்சு.
ஸோ யூ ஆர் ஃப்ரீ. நீங்கள் ரொம்ப அப்படி லேஸ் ஆகிட்டீங்க. ஸோ யாருக்கும் நீங்கள் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நினச்சதை போய் செய்யலாம், நினச்சதை போய் வாங்கலாம், எது வேணாலும் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் கமிட்மெண்ட் எதுவுமே இல்லை. இப்போ எல்லாமே உங்களை விட்டு போயிடுச்சு. உங்களுக்கு எந்த கசப்பான சம்பவமே இல்லை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு 30 செகண்ட் வந்து வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபீலிங், அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் இதை பாஸ் பண்ணிவிட்டு 30 செகண்ட் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிக்கும் பொழுது அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட முடியுதா அவங்களால? ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணிங்கன்னா உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை ஃபுல்லாகவே மாறிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ இதுக்கான ஒரு சின்ன பயிற்சி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இதில் மெயினாக வந்து நீங்கள் ஒரு 3 விஷயத்த முக்கியமாக தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத அந்த பிரச்சனையை கொண்டு வாங்க. அது நினைக்கும் பொழுது உள்ளுக்குள்ளேருந்து என்ன எமோஷன்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அந்த அம்மா, அந்த மாமியார், அந்த எக்ஸாம்பிள் சொன்னீங்க இல்லையா? அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து அந்த மாமியாரை நினைக்கும் பொழுது ஒரு பயம், ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, இந்த மாதிரியான எதிர்மறையான எமோஷன்ஸ், எதிர்மறையான உணர்வுகள் வெளிவருது. ஸோ உங்களுக்கு அந்த இன்சிடெண்ட் நினைக்கும் பொழுது என்ன மாதிரியான எதிர்மறையான உணர்வுகள் வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை எழுதிக்குங்க. செகண்ட் பாயிண்ட், ஸோ அதை நீங்கள் நினைக்கும் பொழுது அதோடைய வீரியம், அதோடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். ஸோ ரேட்டிங் வந்து 1 to 10 வச்சுக்கோங்க. 1ன்றது லைட்டு, 10ன்றது ஹெவி. ஃபார் எக்ஸாம்பிள் 9, 10 இருந்ததுன்னு வச்சுங்களேன், உங்களால் அந்த விஷயத்தை நினைக்கும் பொழுது உங்களால் பேசவே முடியாது. கண்ணீர் தான் வரும், அழுதுட்டு தான் இருப்பீங்க. ஸோ இதுதான் ரொம்ப ஹெவி தான் 9, 10 அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு அது வலியாக இருக்குது, பட் உங்களால் சொல்ல முடியுது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதுன்னா ஒரு 7, 8 அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு அதோட வலியோடைய இன்டென்சிட்டி, அந்த ஸ்ட்ரென்த் எந்த லெவலில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். தேர்டு வந்து நீங்கள் நோட்டில் எழுத வேண்டியது, இது எத்தனை காலமாக இருக்குது, எத்தனை மாதமாக இருக்குது, எத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா ரெண்டு ரீசனுங்க. ஒன்று வந்து நீங்கள் திருப்பி இந்த ஹீலிங் முடிச்சுட்டு அதை செக் பண்ணும்பொழுது அதோடைய அளவுகோல் முன்னாடி இங்கே இருந்தது, இப்போ இங்கே இருக்குது அப்படின்றத உங்களால் கிளியராக எடுத்து சொல்ல முடியும், கிளியராக புரிஞ்சிக்க முடியும். அதுக்கான ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து நீங்கள் அந்த பேப்பரில் எழுதுறீங்க இல்லையா, இது எல்லாத்தையுமே தயவுசெய்து கமெண்ட் செக்ஷன்லேயும் தெரிவிங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் இதை நீங்கள் போடும் பொழுது எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே அது புரியும். ஸோ இது பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ இதுதான் நீங்கள் முக்கியமான நோட் பண்ண வேண்டிய இந்த 3 விஷயம், சரிங்களா? என்னை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய பெயர் வந்து டில்லி பாபு. நான் ஒரு ஹோப்பனோப்பனோ பயிற்சியாளர். அது மட்டும் இல்லாமல் வாழ்வியல் பயிற்சியும் கொடுக்குறேன். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனும் வந்து நம்மளுடைய கிளாஸில் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கேயே இருக்குது, அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த ஹீலிங் ப்ரேயருக்கு நம்ம போகிறோம். பிஃபோர் கோயிங் டு தட் ஹீலிங் நம்ம இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு கண்டிஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, இப்போது உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது, இந்த வலி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் உணர்றீங்க. அது உங்களை விட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் மனசார நம்புறீங்க. உங்கள் ஆழ் மனதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கனால் ஒழிய இது சரி பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஆழ் மனதுக்கு ஓகே, எனக்கு வருத்தமாக தான் இருக்குது, இதெல்லாம் என்னை விட்டு போகணும் அப்படின்ட்டு இந்த யூனிவர்ஸ் கிட்ட சரணடையணும். நீங்கள் உங்கள் ஆழ் மனதுக்கு அனுமதி கொடுக்கணும். அப்போ தான் வந்து இதுலேருந்து வெளிவர முடியும். நிறைய பேர் பார்த்துருக்கேன். சில பேர் வந்து அதை கோவப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க, அது இன்சிடென்ட் நினச்சி ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனால் அவங்கள விட்டு போகணுன்னு நினைக்க மாட்டாங்க. அந்த எண்ணம், எனக்கு அந்த வலி இருந்தால் தான் நான் இதை பண்ண முடியும் அப்படின்றவங்களால இது கண்டிப்பாக வெளிவர முடியாது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வில்லிங்காக இருக்கணும். நான் இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கணும். ஆனால் என்னால் வர முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாக இந்த ஹீலிங் வந்து எஃபெக்டிவாக இருக்கும், சரிங்களா? சரி, ஓகே. இப்போது நம்ம ஹீலிங்க்கு நம்ம போகிறோம். ஸோ எல்லாருமே வழக்கம் போல் என்ன பண்ணணும், எல்லாம் நேராக உட்காந்துக்குங்க, கண்ணை முடிக்குங்க, ஹார்ட்டில் கை வச்சுட்டு இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்க போகிறேன். பயம், இப்போ அந்த அம்மா, அந்த மாமியாருடைய எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அவங்களுக்குள்ள வந்த உணர்வு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம், ஒரு கோபம், ஒரு வெறுப்பு. ஸோ பயம், கோபத்தை நான் எடுத்துக்க போகிறேன். இந்த எமோஷனை வந்து இப்போ நான் கிளியர் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய இன்சிடெண்ட்டை யோசிங்க. அதனால் உங்களுக்குள்ளே வர என்ன தடுமாற்றம், தன்னம்பிக்கையின்மை என்னென்ன வருதோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு அதை நீங்கள் ஹீல் பண்ணுங்கள் இதே முறையில், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு போவோம். ஸோ எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டு ஹார்ட்டில் கையை வச்சுக்கலாம்.
வச்சுட்டு நான் சொல்கிறத திருப்பி சொல்லுங்கள். நான் என்னுடைய பயத்திற்கு முழு பொறுப்பேற்கிறேன். நான் என்னுடைய மனச்சோர்வுகளுக்கு முழு பொறுப்பேற்கிறேன். நான் என்னுடைய கோபத்திற்கு முழு பொறுப்பேற்கிறேன். என் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து மனச்சோர்வுகளுக்கும் நானே முழு பொறுப்பேற்கிறேன். நான் இந்த பயத்தினை போக்க என்னை மாற்றிக்கொள்ளாததற்காக நான் வருந்துகிறேன். நான் இந்த பயத்தை குறித்து என்னை மிகவும் தாழ்வாக நினைத்ததற்காக நான் வருந்துகிறேன். நான் இந்த பிரபஞ்சத்தின் அருமையை உணராததற்காக வருந்துகிறேன். நான் இந்த கோபத்தையும் பயத்தையும் எதிர்மறையான எண்ணங்களை வெளிவிட்டதற்காக மிகவும் வருந்துகிறேன். என் கோபமும் பயமும் என்னை விட்டு விலக நான் அதற்கான திறமைகளை வளர்த்து கொள்ளாததற்காக வருந்துகிறேன். என்னிடம் இருக்கும் அற்புதமான இந்த சக்தியை உணராததற்காக வருந்துகிறேன். பிரபஞ்சமே, உனக்கு கோடான கோடி நன்றி. என் பயத்தையும் கோபத்தையும் என்னை விட்டு விலக இந்த அற்புதமான ஹோபனோபனோ லெசனை எனக்கு தந்ததற்காக உனக்கு நன்றி. என்னுடைய தன்னம்பிக்கையை மேன்மேலும் வளர்த்ததற்காக உனக்கு கோடான கோடி நன்றி. என்னுடைய கோபமும் பயமும் என்னுடைய ஒரு விதமான பேட்டர்ன் என்பதை அறிந்து கொண்டதற்காக நன்றி. அது என் வாழ்க்கையில் பல பாடங்களையும் பல அனுபவங்களையும் கற்றுத் தந்துள்ளது. அதனால் என்னால் என்னுடைய வாழ்க்கையில் மேம்பட முடிகிறது. அதற்காக நன்றி. இந்த அற்புதமான ஞானத்தை தந்த இந்த பிரபஞ்சத்திற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கோபமும் பயமும் இப்பொழுது என்னை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறது. என்னால் அதை நன்கு உணர முடிகிறது. பிரபஞ்சமே, நான் உன்னை நேசிக்கிறேன். எனக்கு இந்த அற்புதமான சக்தியை தந்ததற்காக உனக்கு நன்றி. என் வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ளதாக மாற்றியதற்காக பிரபஞ்சமே, நான் உன்னை நேசிக்கிறேன். நான் என்னையே நேசிக்கிறேன். நான் என்னை உயர்வாக மதிக்கிறேன். என்னை உயர்வாக மதிக்கும் பொழுது என்னுடைய கோபம், என்னுடைய பயம் எல்லாம் என்னை விட்டு விலகுவதை நான் நன்கு உணர முடிகிறது. என்னை நேசிக்க வைத்த இந்த பிரபஞ்சமே, உனக்கு கோடான கோடி நன்றி. என்னால் இப்பொழுது என்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் என்னை விட்டு விலகுவதை உணர முடிகிறது. அதற்காக நான் உன்னை நேசிக்கிறேன். I am sorry. Please forgive me. Thank you. I love you. பொறுமையாக 2 தடவை மூச்சு எடுத்து விடுங்க. நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டீங்க? யோசிச்சு சொல்லுங்கள். இது ஜஸ்ட் ஃபார் பேட்டர்ன் இன்டரப்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ ஓகே, இப்போது நீங்கள் உங்களுடைய அந்த பழைய இன்சிடெண்ட்டை யோசித்து பாருங்கள். இப்போ என்ன இன்டென்சிட்டி, என்ன ஸ்ட்ரென்த்தில் இருக்குன்றத உங்களால் கொண்டு வந்து பாருங்கள். கொண்டு வந்து கம்பேரிசன் பண்ணுங்கள். முன்னாடி எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ இருந்தது. என்னுடைய கிளாஸில் நான் பண்ணும்பொழுது 8ல் இருந்தவங்கலாம் சப்போஸ் அதில் அடுத்ததுலேயே 0ல் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டெப் டவுன் ஆகும். 8லேருந்து ஒரு 4ல் நிற்கும், குறைஞ்சிருக்கும். ஸோ அடுத்தது இன்னொரு செட் ஆஃப் நம்ம ஓப்பன் பண்ணும்பொழுது கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும். சரிங்களா? ஸோ அடுத்த இன்னொரு செட்டும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம தயாராக இருந்துப்போம். இது டேப்பிங் டெக்னிக்.
இதை என் கூடவே நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு பய உணர்வு இருந்த போதிலும் நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே என்னை நான் முழுவதுமாக நேசிக்கிறேன். நான் என்னை முழுவதுமாக ஒப்புக்கொள்கிறேன். என்னுடைய கோப உணர்வுகள் இருந்த போதிலும் எப்படி இருக்கிறேனோ அப்படியே நான் என்னை முழுவதுமாக நேசிக்கிறேன். நான் என்னை முழுவதுமாக பிரபஞ்சத்திடம் ஒப்படைக்கிறேன். என்னுடைய குற்ற உணர்ச்சி அனைத்தையும் இருந்த போதிலும் நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே என்னை முழுவதுமாக விரும்புகிறேன். நான் என்னை முழுவதுமாக ஒப்புக்கொள்கிறேன். என்னுடைய பய உணர்வே என்னை விட்டு விலகு. என்னுடைய கோப உணர்வே என்னை விட்டு விலகு. என்னுடைய வெறுப்புணர்வே என்னை விட்டு விலகு. என்னுடைய குற்ற உணர்வே என்னை விட்டு விலகு. என்னுடைய தன்னம்பிக்கையற்ற உணர்வே என்னை விட்டு விலகு. என்னுடைய கோபமே என்னை விட்டு விலகு. என்னுடைய பயமே என்னை விட்டு விலகு. என்னுடைய நடுக்கமே என்னை விட்டு விலகு. என்னுடைய தயக்கமே என்னை விட்டு விலகு. என்னுடைய வாழ்க்கை குறித்த என்னுடைய பயமே என்னை விட்டு விலகு. என்னுடைய ஆரோக்கியத்தை குறித்த என்னுடைய பயமே என்னை விட்டு விலகு. என்னுடைய ரிலேஷன்ஷிப்பை குறித்த என்னுடைய பயமே என்னை விட்டு விலகு. என்னுடைய தொழிலை குறித்த என்னுடைய பயமே என்னை விட்டு விலகு. என்னுடைய பணத்தை குறித்த என்னுடைய பயமே என்னை விட்டு விலகு. நான் எத்தனை பயந்தாலும் கோபப்பட்டாலும் நான் எப்படி இருக்கிறேனோ அதே நிலையில் நான் என்னை முழுவதுமாக நேசிக்கிறேன். நான் என்னை முழுவதுமாக ஒப்புக்கொள்கிறேன். நேற்று காலையில் என்ன சாப்பிட்டீங்க? ஜஸ்ட் யோசிச்சு சொல்லுங்கள். திஸ் இஸ் ஆல்சோ எ பேட்டர்ன் இன்டரப்ஷன். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய அந்த இன்டென்சிட்டி எங்கே இருக்குது? 8லேருந்து 0க்கு வந்திருக்கா, இல்லை ஃபர்தர் 4லேருந்து 2 1ல் வந்திருக்கான்றதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய எமோஷனை 0 வரலாம் கொண்டு வந்து ஃப்ரீயாக முடியும். எதுக்காக நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து உங்கள் கையை நீங்கள் இப்படி நீட்டாக அப்படி வைக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் உங்களால் வைக்க முடியும். ஒரு 10 நிமிஷம்னா என்னாலே வைக்க முடியாது. ஒரு 1 ஹவர் அப்படியே வைக்கணும். ஒரு டே ஃபுல்லாக வைக்கணும். ஒரு 5 வருஷமாக அப்படியே வைக்கணும். ஒரு 10 வருஷமாக எப்படி வைக்கணும், எவ்வளோ கஷ்டம். அந்த மாதிரி தான் நீங்கள் உள்ளுக்குள்ளே உங்களுடைய இந்த இறுக்கத்தை வந்து காலகாலமாக வச்சு உங்களுடைய செல்கள் எல்லாம், உங்களுடைய ஒவ்வொரு செல்லும் வந்து இதனால் பாதிக்கப்பட்டு உங்களோட வாழ்க்கையே வந்து ஒரு வியாதியை நோக்கி போய் கொண்டு இருக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டு உங்கள் மனசு எவ்வளோ லேசாக இருக்குன்றதை நீங்கள் இப்போ உணர முடியுதா? ஸோ இந்த மாதிரியான மென்டாலிட்டியோட உங்களுடைய அப்ரோச் எல்லா விஷயத்துலையுமே இருந்ததுன்னா அதோடைய சக்ஸஸுடைய ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோன்றதை நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, டெய்லி இதே மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா எப்படி இருப்பீங்க? ஒரு 3 மாதம் இதே மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு 3 வருஷம், ஒரு 10 வருஷமாக இதே மாதிரி மென்டாலிட்டியோடு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லா வேலையும் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸோ இதை மேற்கொண்டு இதை தெரிஞ்சுக்கணும், இதை இன்னும் டீப்பாக நீங்கள் படிக்கணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்குது, இதில் நீங்கள் என்னை கூப்பிடுங்க. ஸோ இதில் வந்து இலவச பயிற்சிகளும் நான் கொடுக்குறேன். 5 days ஃப்ரீ செஷன்ஸ் பேசிக்காக இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் பெய்டு செஷனும் இருக்குது, குரூப் செஷன், விஐபி செஷன் 1-to-1 செஷனும் இருக்குது. உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெயினாக வந்து என்னுடைய ரெக்வெஸ்ட் என்னென்னா, கமெண்டில் வந்து இதோடைய எக்ஸசைஸோடைய நீங்கள் என்ன பெனிஃபிட் அடைஞ்சிங்கன்றதை அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய இன்டென்சிட்டி முதல்ல என்ன இருந்தது, கீழே இருந்தது, தயவுசெய்து நீங்கள் பதிவு செய்யணும். அப்படி தான் மற்ற நண்பர்கள் நீங்கள் போடுற பதிவை பார்த்து தான் அவங்களும் அதை பார்த்து பண்ண முடியும். அப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படும். அவங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பண்ணுற கமெண்டால் 1% ஏறுச்சுன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு தானே. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும்.
உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்களுக்கும் இந்த காணொளிய நீங்க ஃபார்வர்ட் பண்ணணுன்ட்டு பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் இத அனுப்புங்க. ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் நீங்க கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வரும். மத்தபடி உங்கள ரொம்ப ரொம்ப சந்திச்சதுல இந்த வீடியோ மூலமா சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் என் வீடியோவ பொறுமையா கேட்டவங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த வீடியோவ நான் முடிக்கிறேன். மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது டெல்லி பாபு சம்பந்தம். வணக்கம். I am sorry. Please forgive me. Thank you. I love you.